தமிழ்நாட்டில் முதல் முறையாக காலை உணவு திட்டத்திற்கு மகளிர் சுய உதவி குழுவினரால் சுத்தமான ஆரோக்கியமான முறையில் மசாலா பொருட்கள் தயாரித்து வழங்கும் திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. காலை உணவு திட்டத்தின் மூலம் 1684 பள்ளிகளில் பயிலும் 74,000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த மசாலா தயாரிக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்ட பழங்குடி மக்களால் பாரம்பரியமாக விளைவிக்கப்படும் மிளகு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் இந்த மசாலா பொடியில் பயன்படுத்தப்படுவதால் மகளிர் சுய உதவிக்குழுவினர் மட்டுமன்றி பழங்குடி மக்களின் வாழ்வாதாரமும் முன்னேற்றம் கண்டுள்ளது. இந்த மசாலா பொருட்களை நாமே அரைத்து வழங்குகின்ற காரணத்தினால் எந்த விதமான நிரம்பிகளும் அதில் சேர்க்கப்படுவதில்லை. நாமே வாங்குவதன் மூலமாக தரமான பொருட்களை இதில் நாம் பயன்படுத்துகின்றோம். மேலும் நமது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல பழங்குடியினர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த மிளகு போன்ற பொருட்களை நாம் இதில் பயன்படுத்துகின்றோம். எந்த விதமான ஆயில் எடுக்கப்படாத மஞ்சளை பயன்படுத்துவதன் மூலமாக அதனுடைய மருத்துவ குணம் முழுவதுமாக நமது மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. பள்ளி மாணவர்களின் தரமான காலை உணவு வழங்கப்படுவதில் தனி கவனம் செலுத்தப்படுவதால் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வது, சுத்தம் செய்வது, அரைப்பது, விநியோகிப்பது என அனைத்து பணிகளையும் மகளிர் சுய உதவிக்குழுவினரே நேரடியாக கவனிக்கின்றனர். மாணவர்களுக்கு தரமான மசாலா வழங்கிய மன நிறைவுடன் மாதந்தோறும் தலா 6,000 ரூபாய் வரை லாபமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. மிளகாப்பொடி அரைச்சி நாங்கள் இது காலை உணவு திட்டத்துக்காக சாம்பாருக்கு யூஸ் பண்ணதுக்காக கொடுக்குறோம். 5 நாளுமே இந்த மிளகாப்பொடி யூஸ் பண்றோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 18 வட்டாரங்களில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக மருத்துவ குணம் நிறைந்த மசாலா பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. தற்போது காலை உணவுக்காக வழங்கப்பட்டு வரும் இந்த மசாலா பொடிகள் விரைவில் முதலமைச்சரின் மதிய உணவு திட்டத்திற்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுக்கு 12,000 கிலோ மசாலா பொருட்கள் தயாரிப்பதன் மூலம் 50 லட்சம் ரூபாய் வரை மகளிர் சுய உதவி குழுக்கள் லாபம் ஈட்டும் வாய்ப்பும் இதன் மூலம் உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.